அவன் தான் கல்பனாக்கும் தகவல் கொடுத்திருக்கான். மாமா எங்க உண்மைய சொல்லிட போறாரோங்கிற டென்ஷன்ல தான் கல்பனா அவசர அவசரமா மத்தவங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அவர் எதுக்கு கல்பனாக்கு தகவல் தரணும் ரஞ்சிதா? உங்களுக்கு இன்னும் புரியலையா அருண்? உங்களுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் நடக்கணும்னு முதல்ல ஐடியா கொடுத்தது அந்த ராஸ்கல் தான். அது அப்பதானே? இப்பவும் அவன் அதே பிளானோட தான் எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டு இருக்கான் அருண். அதுக்காக தான் கல்பனாவ அவன் ஆளையே மாத்தி வச்சிருக்கான். நம்ம வீட்ல நடக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவ தான் அந்த ஆள் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சணும்னு கல்பனாவை வச்சுதான் அவன் பிளே பண்ணிட்டே இருக்கான். இதனால அவனுக்கு என்ன லாபம்னு உங்களால எப்பவாவது புரிஞ்சுக்க முடியுதா? நான் கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டேன்னா நீ தனி ஆளா நின்னுடுவ. உன்னை ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துட முடியும். அவன் நோக்கமே அது ஒண்ணு மட்டும்தான் அருண். அதுக்காக தான் பின்னால இருந்துகிட்டே அவன் கேம் ஆடிட்டு இருக்கான். ஐ எம் சோ சாரி ரஞ்சிதா. ஏற்கனவே நீ அவனை பத்தி நிறைய சொல்லிருக்க. ஆனா திருந்தின மனுஷன் சந்தேகப்படுறியேன்னு எனக்கு சின்னதா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அவன் விஷயத்துல இது வரைக்கும் என்னால எதுவும் முடிவு பண்ணவே முடியல. அந்த அயோக்கிய ராஸ்கல் இந்த அளவுக்கு கிளவரா பிளே பண்ணிட்டு இருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கவே கூடாது ரஞ்சிதா. நம்ம கல்யாணத்தன்னைக்கு நீ அவன் காலை உடைச்சல்ல, அதே மாதிரி இந்த வேலையை நான் செய்யறேன். இனிமே அவன் பக்கமே வராத மாதிரி பண்ணிட்டு வரேன். அருண் அருண் அவசரப்படாதீங்க அருண். இல்ல ரஞ்சிதா, இப்ப அவனை அடிக்கிறது முக்கியம் இல்ல. அவன் பண்ற கிரிமினல் வேலைய நாம ஆதாரத்தோட பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நாம அக்காவை அலர்ட் பண்ணணும். அவ பாவம் அருண். அவன் முழுசா திருந்தி மனுஷன் ஆயிடுவான்னு அவ அவ்வளோ நம்புறா. அந்த கேடு கெட்டவனுக்காக ஏன் உறவை தூக்கி எறிய கூட அவ தயாராயிட்டா. நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லங்கறத முதல்ல அவளுக்கு நான் புரிய வைக்கணும் அருண். அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா போறதுக்கும் அவன் தான் காரணமா இருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் என்ன நெருங்கி வர்றதுக்கு தடையா இருக்கிறதே அக்காவும் நீங்களும் தான். கல்பனா மூலமா அவன் உங்களுக்கு செக் வச்சிருக்கான். எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அக்காவை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லணும் அருண். அதே மாதிரி கல்பனாவோட விஷயத்திலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்பா மட்டும் பேசியிருந்தாருன்னா அவன் மேல இருக்கிற டவுட் அப்பவே கிளியர் ஆயிருக்கும் ரஞ்சிதா. இல்ல அருண், எனக்கு இப்ப கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல. வீட்டை விட்டு வரப்போ கல்பனாவோட போன் எதேச்சியா என் கைக்கு வந்துச்சு. அப்போன்னு பார்த்து தீனன் அவளுக்கு கால் பண்ணிருந்தான். கல்பனான்னு நினைச்சு அவன் என்கிட்ட சில விஷயத்தெல்லாம் உளர்னான். அத வச்சு பாக்குறப்போ மாமா கீழே விழுந்ததுல அந்த கல்பனாக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கு. ரஞ்சிதா, அப்ப எதுக்கு அமைதியா இருக்கணும்? இப்பவே போய் நடந்ததை சொல்லி அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தரலாம்ல. இப்பவும் நம்மளால வெறும் யூகமா தானே சொல்ல முடியுது அருண். நம்ம கையில ஆதாரம்னு எதுவுமே இல்லையே. ஆதாரம் இல்லாம நாம என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை கெடுக்க நாம சதி பண்றோம்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அருண். நாம பேசுறத காது கொடுத்து கூட அங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்டாங்க. ரஞ்சிதா, அப்ப இதுக்கு வேற என்னதான் வழி? எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். கல்பனா யாருன்றத நிரூபிச்சாதான் அதை தடுத்து நிறுத்த முடியும். அருண், இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வகையில நாம அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, தீனனோட நோக்கம் தெளிவா தெரியற மாதிரி கல்பனாவோட நோக்கம் என்னங்கறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல அருண். அவ சுயரூபத்தை வெளியே கொண்டு வரதுதான் இப்ப நமக்கு இருக்கிற பெரிய சவாலே. அதுல ஜெயிக்கணும்னா நாம நிதானமா தான் இருந்தாகணும். அவ மேல சந்தேகம் இருக்குங்கறத நீங்க அவ முன்னாடி துளி கூட காட்டிக்காதீங்க. அருண், நம்மள சுத்தி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அவசரப்படாம பொறுமையா இருந்தாதான் நம்ம ஒவ்வொன்னா சரி பண்ண முடியும்.